நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். सावन को बुधा गोरे गुंगोरे गोरियो रे गोरियो रे गोरियो रे चल लंका पेरे जयो जयो रे लाल मोर सावन गो बुधा गोरे गुंगोरे गोरियो रे गोरियो रे चल लंका पे हनुमान मेरे विभीषण आवे रावण आवे चल लंका पेरे जयो जयो रे लाल मोर सावन गो बुधा गोरे गुंगोरे गोरियो रे गोरियो रे कम ऑन Very nice and beautiful start to the day. Thank you so much, Shivaji. Please take your seat. And boys. Thank you, mommies, and thank you, kutis. So let's welcome நம்மளோட நான்கு முக்கியமான நபர்கள். தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. Eva bubbly Shivaji. The very sweet Samya ma'am. India's leading voice expert Anand Vaidyanathan sir. உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டென்ஷன் உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய கட்டங்களை தாண்டி நிறைய சுற்றுக்களை தாண்டி கடைசியில் ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம கல்யாணம் மட்டும் கிடையாது, ஈவன் வந்து பண்டிகைகளையும் வந்து நல்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றனால தான் இந்த ஒரு வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் வந்து குழந்தைகளை பாட சொல்லியிருக்கோம். கரெக்ட். ஒவ்வொருத்தருமே பாடுற பாடல் வந்து சூப்பரா இருக்கு, ஆனா கொஞ்சம் டென்ஷனும் கலந்துருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அது டென்ஷன் அது ஓரமா கடந்து போட்டோம். இப்போ அடுத்ததா எந்த குழந்தைய வந்து பாட போகுது? அடுத்ததா ரொம்ப அழகா மிமிக்ரி பண்ணுவாங்க, சூப்பரா பாடுவாங்க, கியூட்டாவும் இருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் நம்ம மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி அனு.
நானும் ரொம்ப அற்புதமான பாடல்கள், அதாவது எவர்கிரீன் சாங்ஸ். நீ 50% கரெக்டாக பாடினாலே இது வந்து கேரி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்கள். உறவாடும் நேரத்தில் ஏன் பிரச்சனை வருது உனக்கு? அதுதான் முக்கியமான இடம். உறவாடும் நேரமடா அப்படியே போயிடுது. லாஸ்ட்டில் கட் பண்ணால் தான் கரெக்டாக வருது. சில நேரத்தில் முத்திரை பசும் பொண்ணு லைனு செகண்ட் டைமாவது கரெக்டாக வரும்னு பார்த்தேன். ஷார்ப் ஆகிட்டே இருக்காங்க. மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா பாடிருக்கேன். உன்னை பாராட்டாமல் இருக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபென்டாஸ்டிக். காட் பிளஸ் யூ. அனு, அந்த காலத்தோட சாங்கை இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மேடையில் பாடிக்கிங்கன்னா அந்த பாட்டுக்கு என்ன மாதிரியே ஒரு உயிர் இருக்கும். எல்லாரும் போயாச்சு, நிறைய அந்த டயத்தோட ஆக்டர்ஸ் போயாச்சு, மியூசிஷியன்ஸ் போயாச்சு, எல்லாம் they've all passed on, but the song lives. அண்ட் இத்தினோன்னு ஒரு சின்ன பொண்ணு நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் எடுத்து நல்லா அழகாக பாடினீங்க. ஐயா, அந்த பாட்டை வந்து உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணினதுக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. எல்லார் மனசுலையும் பசுமையாக நிற்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு பூ இந்த பாட்டு. எந்த மேடையுமே அலங்கரிக்கிற ரொம்ப அழகான ஒரு பாடல் வேறு. வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. இட் வாஸ் வெரி நைஸ். ஷீலா அங்கங்கே இருந்த அந்த ஸ்லிப்ஸ் அதெல்லாம் வந்து நிச்சயமாக அதெல்லாம் இல்லைன்னா எங்கேயோ போயிருக்கும் அந்த பாட்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து அட் தி ஸ்டேஜ் வராமல் நிச்சயமாக பார்த்துக்கணும். இட்ஸ் டூ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நான் இல்லையா? நம்ம என்ன பண்ணினாலும் பர்ஃபெக்டாக நம்மளால் திங்ஸ் லைக் ஸ்ருதி ஷார்ப்பாக இருது, இல்லை வாய்ஸ், இல்லை பிரெத் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப உங்களை பாதிக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ஐம் ஷூர் யூ வில் டூ வெரி வெல். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. எல்லாம் பூ பழம் லட்டு இது மாதிரி சாங்ஸாவே பாடுனுக்குறாங்களே. செலிப்ரேஷனுக்கு பசிக்குது லைட்டா. அதான் தெரியுது உங்க கண்ணிலே பசி. சேம் பிஞ்சா இங்கேயும்? சேம் பிஞ்சா? நல்லா பாடிட்டேல. ஸோ அப்பா அம்மா கண்டிப்பா உனக்கு வந்து நிறைய சாப்பாடு வாங்கி தருவாங்க. உங்களுக்கு தான் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு வாங்கி தருவாங்களா? மாக்கா பண்ணக்கு தருவேன். அண்ணன் தங்க பாசம் என்னால தாங்க முடியலையே. கண்டிப்பா பிரிச்சிடலாம். ஸோ நீ வந்து உன் இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் யூ. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லிச்சு. உடனே போய் உட்காருமா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன். நம்மளோட வில்லித்தனத்தை காட்ட வேண்டாமா அப்போ? அதனால தான் அங்கே போய் உட்கார வச்சுட்டேன். உங்களுக்கு சாப்பாடு வந்து இந்த கல்யாண இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு அப்பவே சொன்னேன்ல. பந்தி பந்தி அந்த பந்தி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன். போய் தேடுங்க. அவங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வருவாங்க. பட் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீ. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீ. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் ரவுண்ட். அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அதை சால்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு தம்பி வர போறாரு. எஸ், லெட்ஸ் வெல்கம் கௌதம். பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல். தை பொங்கலும் வந்தது பால் பொங்குது பாட்டு சொல்லடியோ. பண்ண
கௌதம் சார். நல்லா பாடிருக்கீங்க கௌதம். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு பல்லவி நல்லா இருந்தது. சரண ரிப்பீட்டு வரும்போது தான் வண்ணமங்கையர் மகானது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. துண்டு பல்ல பாடும்போது நல்லா வந்தது. பொங்கல் பொங்கல் இந்த 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 பெப்பு வேணும். அது பொங்கல் பொங்கல் ஏண்டா பொங்கல் வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து பேத்தாஸ் ஆக்கிடக்கூடாது. ஒரு சாங்கில் எக்ஸ்ப்ரெஷன் தான் மாற்றிடும். நல்ல ஹாப்பி மூட் சாங் என்னும்போது அந்த த்ரோ இருக்கணும். ஓகேவா? கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். உங்களோட ரெண்டிஷன் ஏதாவது ஒரு சாங்கோட நீங்கள் ஒரு சாங் பாடுறச்சே அதுக்கு வந்து இப்போது ஒரு உங்களோட ஸ்டைலை நீங்கள் உங்களோட வாய்ஸை உங்களோட ஸ்பிரிட்டை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒரிஜினல் சாங் அதை எடுத்து உங்களோட ஆன்மா அதில் வந்து அழகாக அதை கலர் பண்ணுறீங்க அந்த பாட்டை வச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எண்டிங்கெல்லாம் கொஞ்சம் காற்றோடு போயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வந்துட்டேன் நீ ஃபார்முக்கு. அந்த ஃபார்ம் வந்து பிகினிங்லேருந்தே இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது கௌதம். தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப அழகாக பாடின நீ. ஒன்று ரெண்டு ஸ்லிப்ஸ் ஆல்ரெடி உனக்கே தெரியும். பிகாஸ் நீயே அதை பாடிட்டு இந்த பக்கம் பார்த்த என்ன எவர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. ரைட்? ஸோ யூ நியூ இட். அப்படிங்கும்போது திருத்திக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். ஜஸ்ட் கீப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு சீரியஸ்னஸ் இந்த மேடைக்கு அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த காம்படிஷனுக்கு. ஓகே? இதெல்லாம் வச்சுட்டு டூ யுவர் பெஸ்ட் அண்ட் தென் காட் வில் டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். இந்த மசால் வடை செயின் மேலே எனக்கு ஒரு கண்ணு. எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு தடவும் போது. எனிவேஸ், வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்டில் பொங்கல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. அண்ட் அந்த திருத்தங்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வருவோமா? ஆல் தி பெஸ்ட் யூ கௌதம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஸோ வந்து அந்த ஒரு ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ லைட்டாக தடுமாறுவார் இல்லையா? ஒரு 4 அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் எழுந்துருன்னு ஹீரோ வில்லனை போட்டு அடிப்பாரு. ஓ, நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்கன்னு தெரியுது. ஏன்னா நீங்களும் ஒரு படத்துல ஹீரோயின் நடிக்கிறீங்க. இப்போ நான் கேட்கணும் உங்ககிட்ட, அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹீரோயினோட எப்படி ரொமான்ஸ் இருக்கு? அப்ப நம்மளும் சொல்லலாம். சரி, அப்படிதானே மனோஜி? இந்த பொண்ணு தனியா பேசிக்கிறாரு. இந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கோம். அழகான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம மனிதன் வந்து எப்படி ஒரு உயர்ச்சிக்கு வரணும் முடிஞ்சது. அந்த பாயிண்ட் எடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம எப்படி கிளப்புறோம் கம்மியா போட்டு அதனுடைய ஆரம்ப அடிப்படையிலிருந்து நம்ம அந்த உனக்கு தான் டீ சொல்லிருக்கேன் இரு. நீங்க சொல்லுங்க சார். தேங்க் யூ. இன் 1964ல ஓகே தேங்க் யூ. டின்னரும் சேர்த்து வெரி மச். நாங்க வந்து ஒரு 2 டீ குடிக்கணும். அப்புறம் தான் எங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும் பேசுறதுக்கு. அப்புறம் மனோஜி சொன்னதை பத்தி நீங்க ஆழமா திங்க் பண்ணிட்டு இருங்க இந்த பிரேக்ல. பட் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்லகர்களுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்லகர்களுக்கான தேடல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் ரவுண்ட். ஓகே சார், அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னா அவர் கூட நான் ஒரு 1/2 an hour பேசியிருந்தேன்னா எனக்கு எல்லாம் கல்டின்னு போயிடும். புரிஞ்சிருச்சு எனக்கு. அவர் பேசுறது நமக்கு புரியாது, ஆனா நம்ம பேசுறது எல்லாமே அவர் புரியற மாதிரி நடிப்பாரு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஜெயந்த்.
இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ la 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 come on everybody hey 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 woo woo hey 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 woo woo hey 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 thank you ஜெயந்த், sir ஃபென்டாஸ்டிக் ஜாப். thank you sir ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் உன்னுடைய அந்த த்ரோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. லாஸ்ட் பல்ல வரும்போது தான் எல்லோரும் என் மீது அங்கே கொஞ்சம் நீ ஃப்ளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னொரு வாட்டி பாடியிருந்தால் வந்திருக்கும். அது என்ன நடுவில் எல்லாரையும் விரட்டுற மாதிரி அந்த பீஜம் டாம் hey hey ஏய் 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 ஏன் அப்படி கிடையாதுடா அது. ஏய் 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 சொல்லு, hey 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 நாசூக்கா சொல்லு. hey 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 எஃபெக்டடா. ஹே 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 சுற்றி இருக்கிறவங்கள ரன்னிங்கில் இருங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். இனிமேல் நான் அண்ணனுக்கு கூட சொல்லிடுறேன், பாலு சாருக்கு ஜெயந்த் சொல்லி கொடுத்தான் இந்த ஃபீல். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். thank you sir அதாவது உன்னுடைய எனர்ஜி லெவல்ஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டு பாடும்போது நமக்கு நாம் எப்படி எனர்ஜி ஏற்றுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனில் அப்துல் கலாம் சார் மீட் பண்ண, அது 13வது மீட்டிங் நைட்டு 8:45 மார்னிங்லேருந்து மீட்டிங் சுற்றி அவர் 8:45க்கு இந்த டயாஸ்லேருந்து இறங்கும்போது ஒருத்தர் கை கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ஹீரோ. ஐ கேன் மேக் மை செல்ஃப். கீழே இறங்கிட்டு அவர் இப்படியே நடந்து போகும்போது அவர் பிஏ சொல்கிறார், யாரும் கை கொடுத்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு. ஸோ அவர் எனர்ஜி அவரை தயார் பண்ணுறார் இன்சைடு. அந்த மாதிரி ஜெயந்த் வந்து இந்த அட்மாஸ்ஃபியரை மாற்றிட்டேன். காட் பிளஸ் யூ. thank you sir ஜெயந்த், ma'am சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். thank you ma'am டுவர்ட்ஸ் த எண்ட் வார்த்தைகளே சொல்லும்போது நாட் ஜஸ்ட் த ஹே அலோன், சில வார்த்தைகளெல்லாம் இட் கேம் வித் லாட் ஆஃப் ஃபோர்ஸ். அது வந்து பார்டரிங் ஆன் கத்துற லெவலுக்கு போகலை, ஆல்மோஸ்ட் தேர். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிலதெல்லாம் அது எப்படி கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல சில இடத்துலலாம் லவுடாக இருக்கணும், சில இடத்துல கொஞ்சம் மாடுலேட் பண்ணணும். வெரி நைஸ், ஆல் தி பெஸ்ட். thank you ma'am ஜெயந்த் ma'am இன்ட்ரெஸ்ட் எனர்ஜி ரெண்டும் வந்து ஃப்ளாக் ஆகாமல் கம்மி ஆகாமல் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் ஃபார் டுடேஸ் பர்ஃபார்மன்ஸ் நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். thank you sir Manoji, do the honors, please. இளமை இதோ. ஏதோ Candyman வழங்கும் choco double eclair hamper. Thank you so much, Manoji. Congratulations, Jayant. அந்த ஸ்டாண்ட் கிட்ட நீங்க பொட்டி கொடுத்துடலாம். ஒரு புது வருஷம் பிறக்கும் போது எல்லாருமே எவ்வளவு உற்சாகத்தோட எவ்வளவு சந்தோஷத்தோட ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துவாங்களோ அதே சந்தோஷம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க முகத்துல இருந்தது. and the energy levels அப்படியே ஷார்ட் அப். so for that Jayant ஒரு big round of applause உங்களுக்கு. thank you சூப்பரா இருந்துச்சு. and chocolate shower வாங்கி இருக்கீங்க உங்களோட செகண்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல. are you happy? very happy akka
எஸ் ரைட் ஓகே ஜெயந்தோடைய அம்மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா வந்து முகம் பூரா பல்லு அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரைட், எனக்கு ஏதாவது தெலுங்குல ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு நீ போலாம். தெல்வன் நைஸ் పంచి వర్డ్. నేను చాలా మంచివాణ్ణి. నేను చాలా మంచి ఓకే. இந்த பஞ்ச் உங்களுக்கு வேணுமா? கொடுத்து அனுப்புங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மீனிங் அதுக்கு? మీన్స్ ఐ యామ్ వెరీ గుడ్ బాయ్. ஓ ஓகே ஓகே. நேல చాలా మంచిలి. ஓகே. Thank you so much. நல்லா பாடணும். ஓகேவா? இதே மாதிரி. Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயந்த். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. Thank you so much. இந்த வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட்ல நிறைய அழகழகான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு மாகாப்ஸ். எஸ், ஸ்பெஷல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷல். கரெக்ட் மாகாப். சூப்பர் சிங்கர் 3ல இருந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் பாட இருக்காங்க. So let's give it up for Satya Prakash and Danyashree. எப்படி இருக்கீங்க சத்யபிரகாஷ்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். தனிஷ் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? ரெண்டு பேருமே பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு. கல்யாணத்துக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க. கிஃப்ட் எல்லாம் இங்க? கிஃப்ட்லாம் வெளியில வச்சிரும். பாடல் தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுங்கன்னு நினைச்சேன். முதல்ல சொல்லியிருந்தா சொல்லிருப்பீங்களா? நெக்ஸ்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே ஷூர். சரி. சார் என்ன பாடல் பாட போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு? காதலர் தினம் படத்துல இருந்து தாண்டியா ஆட்டம் ஆட. ஐ சூப்பர் பாட்டாச்சே. அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளில தாண்டி ஆடலாம், அவங்க பாட விட்டுடலாம். தாண்டி ஆடலாம். Okay. Thank you so much for joining us once again. And let's give it up for Satya Prakash and Danyashree. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தாங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தாங்க வைப்பாளோ தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட உன்னை கண்டு எல்லாம் யாவும் எல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல 100 வார்த்தைகள் ஒரு வார்த்தை புரியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்களால் 100 ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா புரியாதா மையை போல நானும் கையில் சேர வேண்டும் மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும் பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும் வானில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும் கூந்தல் வைத்த
சரி காதல் நெஞ்சை நான் தரலாமா உன் கணவனாக நான் வரலாமா உயிரேவா உயிரேவா தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட என்னன் கண் மறைவாக வந்து காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ என் கண் மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தான் எங்க வைப்பாளோ அவள் எங்கே என காணாமல் வாழ என்னை தான் எங்க வைப்பாளோ என்பதை கண்டுபிடித்தவன் காலம் முழுவதும் நன்றி கூறியவன் காதல் இல்லையே என்னாகும் பூலோகம் பூலோகம் என்னை பற்றி நீயும் எண்ணியதில் தவறு என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர் இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் உயிரேவா அன்பேவா உயிரேவா அன்பேவா வாலிப நெஞ்சங்கள் உறவு கொண்டாட வந்தது இன்றொரு ராத்திரி தாண்டியா என்றொரு ராத்திரி வாலிப நெஞ்சங்கள் உறவு கொண்டாட வந்தது இன்றொரு ராத்திரி தாண்டியா என்றொரு ராத்திரி துணை செய்ய நாங்கள் உண்டு தோழரே துணிந்து நீ காதல் செய்வாய் தோழியே உங்களாலே என்றும் மண்ணில் காதல் வாழுவே Satya Prakash, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. Treat to the eyes and ears அப்படினே சொல்லலாம். ரொம்ப 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 நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. And that finishing touch, Satya, I think all the judges also enjoyed it thoroughly. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் இல்லாட்டி சீனியர்ஸோட கல்யாணம் போகும்போது ஏதாவது ஞாபகத்துக்கு வர இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? ரீசெண்டாக வந்து என்னோட அண்ணாவோட மேரேஜ் ஆல்பம் பார்த்துருந்தேன். ஓகே. ஸோ அண்ணாவோட பையன் குடுக்குன்னு ஓடி வந்தான், எல்கேஜி.
வந்துட்டு உட்காந்தும்போது சும்மா விளையாட்ட கேட்போம்ல, எல்லாரும் இருக்கோம், சித்தப்பா இருக்கோம், இன்னொரு சித்தப்பா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நீ எங்கடா அப்படின்னா, நான் இன்னொரு சித்தப்பாவோட கல்யாணத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறான். ஓகே, சரி. ஏதோ சொல்லி ஒரு கியூட்டான ஸ்டோரியை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க. தனிஷி, நீங்க சொல்லுங்க. வீட்ல ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? படிக்கிற பொண்ணு கல்யாணத்தை பத்தி இல்லை, கல்யாணத்தை போய் நல்லா சாப்பிடுவாமா? அந்த மேட்டர் சொல்லு. உங்க அளவுக்கு இல்லை, ஆனால் சாப்பிடுவேன். ஓகே, என் அளவுக்கு இல்லை, பட் என்கிட்ட காம்படிஷன் போட முடியாது சாப்பிட்ற மேட்டரில். சரி, இந்த ஒரு அற்புதமான ரவுண்டே உங்களோட பாடலோட ஆரம்பிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிரேக்குக்கு போறோம். எங்க ரொம்ப நாள் இது வரைக்கும் பாடிட்டு அப்படியே போயிடுவீங்க, ஒரு பிரேக் கொடுங்க பாப்போம். இன்னும் நிறைய அழகழகான பாடல்களை நம்ம குட்டீஸ் பாட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் ரவுண்ட். ஓகே சார், அடுத்ததான் யாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இந்த பாப்பாக்கும் டென்ஷனுக்கும் பூர்வ ஜென்ம சொந்தமே இருக்கு. பிபி லோ பிபி அப்படின்னு சொல்லிட்டு தும்மத்தோண்டு இருக்கும் போதே பயங்கரமா பேட்டி கொடுத்தாங்க. நோ பிபிங்க, ஒன்லி சாங், ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். அது கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் யாழினி. அடி ராக்காய் முக்காய் குப்பாய் சேகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரையா தங்க மகளுக்கு வாத்தியாரையாவுக்கு தை மாச கல்யாணம் நெல்லு கத்தவாங்கடையா. சுத்த சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தான் வேணும், முல்லை வெள்ளி போல அன்னம் பொங்கத்தான் வேணும். நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். சுத்த சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தான் வேணும், முல்லை வெள்ளி போல அன்னம் பொங்கத்தான் வேணும். நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். யாழினி, ஒரு டிஃப்ரெண்ட் சாங் இது. அதாவது ரெகுலர் நம்ம எந்த காம்படிஷன்லேயும் கேட்காத ஒரு பாட்டு. ஒரு 2 டெம்போ மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டு.
நார்மலாக இது இந்த மாதிரி சாங்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் உன்னுடைய அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. பல்லவி ரொம்ப நல்லா பாடிருக்க யாழினி. தேங்க்யூ. சரணம் கொஞ்சம் அந்த டீட்டெயில்டு நோட்ஸு சரியாக ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை அந்த ஃபுல் லைனும் வள்ளி என்ற வேர்டு வர லைனும் அந்த கனெக்டிவிட்டி அந்த தேர்ட் லைனு மேலேருந்து சஜ்ஜமத்துக்கு வருவேன். அது மைனராக மேஜரான்றது புரியணும்னா ஒரு வாட்டி பாடு எனக்கு சரணம் மட்டும். சாதா அது நீ த்ரோ பண்ணாதான் டீட்டெயில்டாக அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீ ஓப்பன் பண்ணி பாடிச்சு சரணமும் அதே ஸ்ட்ரென்த்தில் தான் வருவே, அதே த்ரோவில் இருக்கும்னு நினச்சேன். அங்கே வரும்போது நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்ட, அதனால தான் டீட்டெயில்டாக வரல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்த ஹம்மிங்கும் நிறைய யூட்லிங்ஸ் வந்தது காரணம் அந்த மாதிரி இருக்கா ஒரிஜினலில்? இல்லை ஹை பிச்சில் யூட்லிங்கு நம்ம வாய்ஸில் வந்துச்சா? பிசுறு நமக்கு வந்துச்சு, பாட்டில் இல்லைல்ல. ஓகே, ஒத்துக்கிட்ட சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. யாழ்னி, வெரி பியூட்டிஃபுல் சாங். இது வந்து ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட 2 டிஃப்ரெண்ட் ஸ்கேன்ஸ் வச்சு நீங்கள் பாடுறது காம்படிஷனில் தைரியமான சமாச்சாரம். இன்றைக்கி ஆனால் சரணத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயின் தெரிஞ்சது யாழினி. பல்லவியில் இருக்கிற அந்த பிகினிங்கில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுது. பட் யூ ஹவ் டன் அ கம்பீட்டன்ட் ஜாப். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. யாழினி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்ததுமா. முதல்ல அது சொல்லணுமே. இட் வாஸ் வெரி எனர்ஜெட்டிக். இப்படி தொஞ்சு போகாமல் உங்களுடைய அந்த யூஷுவல் ஒரு எந்தூசியாசமோடு நீங்கள் பாடினேன். அஃப்கோர்ஸ் அது நம்ம வந்து சில சமயம் எதிர்பார்க்காம குரல் எப்போவுமே ஒத்துழைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஈவன் தோ யூ வாண்டட் இட். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா ஓப்பனாக விட்டு பாடிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மைட் ஹெல்ப். அது இந்த மாதிரி ஃபோக் பேஸ்டு சாங்ஸ்லாம் மெலடிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி மாடுலேஷன் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஃபோக் பேஸ்டு சாங்ஸில் நல்லா நீங்கள் வாய் விட்டு பாடினீங்கன்னா த்ரோவும் கிடைக்கும், அந்த ஸ்ட்ரெயினும் தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு உங்களோட ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பிடிச்சது யாழினி. அந்த ஃபீல் கொடுத்தது, அந்த த வே யூ டிட் அந்த வாங்கடி யோயின் அந்த சொன்ன அந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்த வே யூ சாங் இட். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். யாழினி, ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸ் சொன்ன திருத்தங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். நல்ல பாட்டு சூஸ் பண்ணி பாடியிருக்கீங்க. அண்ட் ஜட்ஜஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பாடியிருக்கீங்க. ப்ளீஸ் கோ டு கேசி. இந்த குஷி, இந்த கும்மாளம், இந்த உற்சாகம் அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அந்த ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் வர போறாங்க. Let's give it up for Santosh and Malavika. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே உஞ்சிரஞ்சி கொஞ்சிக்கோ முந்திரி முத்தரை சிந்திக்கோ மஞ்சரி வர்ண சுந்தரி வாவே தாங்கென்ன கத்தகதிமையாடும் தங்க நிலாவே உஞ்சிரி ரஞ்சி கொஞ்சிக்கோ முந்திரி முத்தரை சிந்திக்கோ மஞ்சரி வர்ண சுந்தரி வாவே தாங்கென்ன கத்தகதிமையாடும் தங்க நிலாவே கொலுசல்லே ஒரு குயிலல்லே மாரண மயிலல்லே ஹோய் தங்க கொலுசல்லே ஒரு குயிலல்லே மாரண மயிலல்லே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே
சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சிலே ஊஞ்சலே லைஃப்ல வைஃப் வந்துட்டா ரைட்டா தான் இருக்கணும். ரைட்டான பொண்ணை பார்த்தாலும் ரைட்டா தான் நடக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கெஸ்டா தான் நடத்தணும். ஓ மேல தப்பில்லாட்டியும் சைலண்டா இருக்கணும். லா 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 Come on, girls. கேர்ள் ஃப்ரெண்டாச்சு. ஆணோட பொண்ணு சேர்ந்து தப்பில்ல ஆயாச்சு. டைட்டானிக் கப்பலாச்சு. ஜனனி கண்மணி என்னுயிர் நீயடி. போராடிக்காம நீ ஆடுடி. லா 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 லா. Come on, girls. Come on, girls. சந்தோஷ்
and Malavika. மெமரபிளான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. Thank you so much for joining us guys. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் சாங்ஸ் ரவுண்ட். அனந்தி, இது வந்து வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட். ஸோ டிஃப்ரெண்டான பாடல்கள் தேர்ந்தெடுத்து நம்ம பசங்க பாடியிருக்காங்க. எப்படி ஃபேர் பண்ணியிருக்காங்க? ஓரளவுக்கு நல்லா பாடியிருக்காங்க. பல ஸ்டைல்ஸில் பாடல்கள் வந்திருக்கு முன்னால். ஸோ தட்ஸ் பீன் வெரி சேலஞ்சிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. பொதுவாக நல்லா இருந்த குரல் ஜெயந்த் அதை போட்டு நல்லா காட்டுக்கத்தெல்லாம் கத்தி நல்ல காலம். ஸோ ஜெயந்த் நல்ல ஒரு கான்செப்ட் வந்தது. ப்ரொஜெக்ஷனுக்கும் ஷவுட்டிங்க்கும் தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஓகே, அதாவது உன்னுடைய எனர்ஜி இஸ் ஃபென்டாஸ்டிக். எனர்ஜி, காம்படிட்டிவ் ஸ்பிரிட், மஸ்ட் டூ வெல் இருக்குது. பட் அது வந்து எப்போ வந்து வெறி பிடிச்சு கத்தலாம் எப்படாது. உனக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாய்ஸஸ் ஐ ஹவ் ஹர்ட். ப்ரொடெக்டட் ராஜா, யூ வில் கோ வெரி ஃபார். ஓகே, கௌதம் ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தான். அது ஃபஸ்ட்டு 2 லைன் இங்கெல்லாமோ போக ஆரம்பிச்சது. அப்புறம் வால்யூமை குறைச்சி ஹி மேனேஜ். யாழினி சரணத்தில் மேலே ஹெட் வாய்ஸ் ட்ரை பண்ணும்போது இந்த செஸ்ட் வாய்ஸ் ஹெட் வாய்ஸ்க்கு சம்மந்தமே இருக்குல்ல, டயர்ட்னஸ். அண்ட் அனுவுக்கு ஏற்கனவே புஸ் புஸ் குரல், இது இன்னும் புஸ் 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 ஆயிடுது. ஸோ லெசன் இஸ் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிக்கங்க. டயர்டு வாய்ஸில் எப்படி பாடணும்னு நீங்கள் கற்றுங்க. ஓகே, நான் கற்று தர மாட்டேன். புரியுதா? ஓகே, பாய். தேங்க்யூ அனந்தி. திருமண பாடல்கள் மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம வந்து ஜாலியாக குஷியாக பாடுற பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்க இந்த மேடையில் பாடிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டையில் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுமே 2 பாடல் தேர்ந்தெடுத்து அவங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ரைட்? எஸ், அது மட்டும் இல்லாமல் டாப் 9 அப்படின்னு வந்த உடனே ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இந்த டென்ஷன் லைட்டாக வந்து முகத்தில் தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களாம் கில்லிங்க அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆனால் அந்த டாப் 9 அப்படின்னு சொன்னீங்களா, அதுதான் முக்கியமான நம்பர். அப்படியே ஒரு படியாக அது குறைஞ்சு வந்து கடைசியில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 9 பேரில் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்க்கு தான் அந்த வீடு கிடைக்குமா? அதெல்லாம் நீங்கள் அப்புறமா யோசிங்க. நாளைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பாடல்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நைட் நீங்கள் யோசிங்க. நல்லா சாப்பிடுங்க. Until then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்தலுக்கு நைட்.